வருடமாய் செய்கிறேன். என் ஊழிய பாதை 34 வருடங்கள். ஆனால் 25 வருடம் வாலிபர்களுக்காகவே நான் ஊழியம் செய்கிறேன். ஒருவேளை ஸ்தோத்திரம் 35 வருடம் வாலிபர்களையும் சந்தித்தோம், கிராமங்களிலே சபைகளை ஸ்தாபித்தோம். ஆனால் இன்றைக்கு வாலிபர்களுக்காகவே ஓடும்படி ஒரு அழுத்தத்தை தந்து என்னை நடத்துகிறதை நான் உணர்கிறேன். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான திருச்சபையே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஆத்தும ஆதாயம், ஆத்தும பாரம். அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை இது ஆதி திருச்சபை, தாய் திருச்சபை என்று சொல்லுவோமே, எங்கிருந்து அநேக மிஷினரிகள் தாங்கப்படுகிறார்கள், அநேக ஆலயங்கள் கட்டப்படுவதற்கு தன் நேரத்தை கொடுப்பதற்கும் இன்னைக்கு ஆத்துமாக்களுக்கு பிரியம் இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னுடையதை அல்ல, என்னையே. கரமுயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் மத்திய பகுதி இப்படி சொல்லுகிறது, உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். உங்களுடையது எனக்கு முக்கியம் அல்ல, நீங்க தான் எனக்கு முக்கியம். கரம் உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னுடையதை அல்ல, என்னையே கர்த்தர் தேடுகிறார். ஆமென். உங்களுடையதை அல்ல, உங்களுடையது அல்ல, உங்களையே என்று பைபிள் சொல்லுகிறார். வாசிங்களேன் அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 12:14. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடு. போதும். உங்களுடையதை அல்ல, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதெல்லாம் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. ஆனா நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். ஒரு நாள் வாலிபர்களை குறித்த ஒரு பாரத்தை கொடுத்த போது கர்த்தர் இந்த பாடலை எழுத வைத்தார். ஒருவேளை எனக்கு அருமையானவர்களே, நானும் ஒரு போதகரும் சேர்ந்து எழுதின ஒரு பாடல் இது. இதில் 2வது கவியை மாத்திரம் எல்லாம் சேர்ந்து பாடிவிட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போக போகிறோம். கர்த்தரை காணா கல்லறை செல்லும், கணக்கில் அடங்கா ஆத்துமா பார். இன்னைக்கு வாலிப சமுதாயம் எப்படி இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை யோசித்து பாருங்கள். கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு ஸ்தோத்திரம் டிவி நியூஸ் ஒரு செய்தி சிறுவில்லிபுத்தூரில் நடந்தது. 11வது படிக்கிற தங்கை மயங்கி கீழே விழுந்தாள். அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் செக் பண்ணின போது டாக்டர் சொன்னாங்க, இவ கன்சீவா இருக்கிறாள். 11வது படிக்கிற பிள்ளை. யோசித்து பாருங்கள். கொரோனா நாட்களிலே ஸ்தோத்திரம் எல்லா மெடிக்கல்களும் பூட்டப்பட்டு விட்டது, மருந்துகள் வாங்க முடியாது. ஸ்தோத்திரம் அந்த நாட்களிலே தருமபுரி நாமக்கல் பகுதியிலே சுமார் 300 400 வாலிப பிள்ளைகள் கற்பவதிகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டார்கள். எத்தனை வயது தெரியுமா? 13 வயது. 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள். பிள்ளைகளை நம்புகிறோம், ஆனால் பிள்ளைகள் நம்பிக்கையுடையவர்களா இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? யோசித்து பாருங்கள். ஆனபடினால் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். நம்முடைய முழங்கால்கள் முடங்காவிட்டால் தேவ திட்டம் நிறைவேற முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ திட்டம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் என்னில் எதிர்பார்ப்பது முழங்கால். முழங்கால் சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரே, ஒரு கூட்ட வாலிப சமுதாயம் தேவனை விட்டு தூரமாய் இழுக்கப்படுகிறது, உலகம் ஈர்க்கிறது. அதிலிருந்து என் பிள்ளைகளை தூக்கி எடுக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். நானும் ஜெபிப்பேன். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், நிச்சயம் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். அறுப்புக்கு ஆய்க்கமில்லை, அறுப்போ மிகுதியுண்டு. அறுப்புக்கு ஆய்க்கமில்லை, அறுப்போ மிகுதியுண்டு. கர்த்தர்
செல்லும்